வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தை கொட்டி தீர்த்த கனமழை. செய்துங்கநல்லூர் பகுதியில் தற்காலிக பாலம் இடிந்து சேதம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அவதி, விரைந்து சீரமைக்க கோரிக்கை. தருமபுரி நல்லம்பள்ளி அருகே தொப்பையாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நீரை திறந்து வைத்தார். தென்காசியில் பெய்த தொடர் கனமழையால் கடனாநதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்தது. நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. போச்சம்பள்ளி அருகே 74,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடம் 3 ஆண்டுகளாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் பூச்சி தாக்குதலால் கருகி வரும் சம்பங்கி மலர்கள். ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ஒரு நாள் பெய்த மழையில் தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குளம், செய்துங்கநல்லூர், புதுக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூர் பகுதியில் சத்தக்காரன்பட்டியில் பாலம் அமைக்கும் பணி தொடங்கிய நிலையில் கிராம மக்கள் ஊருக்குள் சென்று வரும் வகையில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் மழை வெள்ளத்தில் இடிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அத்துடன் பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே கருங்குளத்தில் இருந்து மூளைக்கரைப்பட்டி செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியதால் சாலையோரம் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே தற்காலிக பாலம் மற்றும் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லம்பள்ளி அருகே தொப்பையாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தண்ணீரை திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தொப்பையாறு அணை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தொப்பையாறு அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. அதன்படி தொப்பையாறு அணையில் இருந்து வினாடிக்கு 266 மில்லியன் கனஅடி நீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் திறந்து வைத்து மலர் தூவி தண்ணீரை வரவேற்றார். இந்த நீர் 70 நாட்கள் வரை திறக்கப்படும் என்றும் இதன் மூலம் 5330 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெறும் நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் பெய்த தொடர் கனமழையால் கடனாநதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்த நிலையில் கடனாநதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேலும் அந்த பகுதியில் அதிகபட்சமாக 131 மில்லிமீட்டர் மழை பதிவாகியது. இதன் காரணமாக கடனாநதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 85 அடி உயரம் கொண்ட கடனாநதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் சுமார் 12.5 அடி வரை அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக அதிகரித்துள்ளது. தற்பொழுது அணைக்கு நீர்வரத்து 649 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று ராமநதி அணையின் நீர்மட்டம் 44 அடியில் இருந்து ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 51 அடியாக உள்ளது.
தென்காசி மாவட்ட மக்களின் பிரதான அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூரில் பூச்சி தாக்குதல் காரணமாக சம்பங்கி பூக்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புதூர் கிராமத்தில் விவசாயிகள் கடந்த ஆண்டு கரும்பு சாகுபடி செய்திருந்தனர். இதில் நினைத்த அளவு லாபம் கிடைக்காத நிலையில் 5 மாதங்களில் பலன் தரும் சம்பங்கி பூ சாகுபடியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சத்திற்கு மேல் செலவான நிலையில் பூக்கள் அறுவடைக்கு தொடங்கியது. இதனால் நல்ல லாபம் என்று எதிர்பார்த்த நிலையில் பூச்சி தாக்குதலால் பூக்கள் கருகி வருகிறது. இதனால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே 74,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடம் 3 ஆண்டுகளாகியும் திறக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்துள்ள கலர்பதி கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட நடுத்தர மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனை ஏற்று கடந்த 2017-2018 ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 74,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் சமுதாய கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சமுதாய கூடம் தூங்கும் மடமாகவும் மது அருந்தும் இடமாகவும் மாறி வருவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் சமூக கூடத்தை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ செய்வாங்கன்றது கேட்டே தான் இருக்கிறாங்க பொதுமக்களும். ஆனால் யாரும் திறந்த பாடு இன்னும் இல்லை. ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி, கல்யாணம், காது குத்து, இந்த மஞ்சள் நீராட்டு விழா, இது போன்ற நிகழ்ச்சிக்கு நடத்தலான்னா கூட மக்களுக்கு ஒரு அரசாங்க கட்டணம் ஏதோ ஒரு கம்மி காசில் வருன்றதுனால தான் மக்களும் இதை கோரிக்கை வச்சு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி வரல பயன்பாட்டுக்கு இல்லை. என்னைக்கு இது திறப்பாங்கன்றது இன்னும் மக்கள் கேட்டே தான் இருக்கிறாங்க. மத்தூரில் அம்மா பூங்கா மற்றும் அம்மா உடற்பயிற்சி கூடம் பழுதடைந்திருப்பதாக இளைஞர்கள் கவலை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் கிராமத்தில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் செயல்பட்டு வந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தால் அப்பகுதி இளைஞர்கள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பூங்காவில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மாயமானதாகவும் அப்பகுதி இளைஞர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இளைஞர்கள் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பெரியோர்கள் அனைவரும் விளையாட்டு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்ய முடியாமல் தவித்து வரும் நிலையில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை முறையாக பராமரித்து சுற்றுச்சுவர், தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எப்படின்னா ஒரு 5 வருஷமாக பராமரிக்கிறத விட்டாங்க. யாரும் இல்லை, இப்போ யாரும் வரதில்லை சரியாக பராமரிக்கிறதுக்கு. ஒரு மாதமாக பராமரிச்சிருந்தாங்க. எல்லாம் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் திடீர்னு போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு யாருனாலையும் பராமரிக்க முடியல, சொல்லவும் முடியல. அது இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு எல்லாம் சுற்றி காம்பவுண்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. இங்கே வயசானவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம கிராமத்தை சுற்றி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்களால யாருனாலையும் இந்த இடத்துல ஒரு நிம்மதியாக ஒரு இது பண்ண முடியறதில்ல. அது நம்ம அரசாங்கத்திலேருந்து யாரானா எதனா நம்மளுக்கு எடுத்து சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சு நம்ம இது கரெக்டாக நம்மளுக்கு பராமரித்து கொடுத்தானா எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாலையோரம் பூத்து குலுங்கும் ஜக்கரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆண்டு முழுவதும் இதமான சீசன் நிலவி வருகிறது. கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையிலான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது கோடைக்காலம் வரவிருப்பதை அறிவிக்கும் வகையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஜகரண்டா மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. குளிர்காலத்தில் மரங்களில் உள்ள இலைகள் முழுவதும் உதிர்ந்த நிலையில்
மார்ச் மாதத்தில் மரங்கள் அனைத்திலும் ஜகரண்டா மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்குகின்றன. நீல நிறத்தில் பூத்து குலுங்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. வத்தலகுண்டு சந்தையில் வரத்து அதிகரிப்பின் காரணமாக காய்கறிகள் விலை குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் நாட்டு காய்கறிகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. தற்பொழுது அனைத்து காய்கறிகளும் 3 மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது. இவ்வாறு விளைவிக்கப்படும் காய்கறிகள் வத்தலகுண்டு தினசரி காய்கறி சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்தது. இதனால் காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்தது. கடந்த வாரத்தில் 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 பெட்டி தக்காளி 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று கத்தரிக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய், முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய் உள்ளிட்ட நாட்டு காய்கறிகள் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வெறும் 150 ரூபாயில் இருந்து 200 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. மொத்த விற்பனையில் காய்கறிகள் விலை குறைந்ததால் சில்லறை விற்பனையிலும் காய்கறிகளின் விலை 2 மடங்கு குறைந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரம் அதிக விளைச்சல் இருந்தும் காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனையடைந்தனர். இந்த ஒரு வார காலமாக வரத்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. முந்தி வந்ததை விட இப்போ 3 மடங்கு கூட வருது. கத்திரிக்காயெல்லாம் மூடை 150 ரூபா போகுது. அவரைக்காய் பட்டா வர வந்து 150 ரூபா. புடலங்காய் மூடை 150 ரூபா. பீட்ரூட்டு அது 150 ரூபா. மிளகா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய்க்கு விற்கிது. கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காயும் முருங்கைக்காயும் விலை கூட விற்கிது. அந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து 3 கிலோ இருக்குது. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா விற்கிது ஒரு பை. ஒரு பைக்கு வந்து 20 பூ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சம்சாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து சந்தோஷத்தோடு இருக்காங்க, விலை குறைச்சி வாங்கிட்டு போகிறோம்னு. மதுரை திருமங்கலம் அருகே குருவிக்காக போர் நடத்தி உயிர் நீத்த குறுநில மன்னர்களின் வரலாற்றை எடுத்துக்கூறும் வினோதமான படுகள திருவிழா நடைபெற்றது. உலகத்தில் பல்வேறு போர்கள் நடைபெற்றுள்ளன. ஆனால் குருவிக்காக ஒரு போர் நடைபெற்ற வரலாறு மதுரையில் நடந்துள்ளது. பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் செங்கோடி நாடு என்ற பகுதியை குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளனர். அப்பொழுது தென்னந்தோப்பு ராஜா என்ற ஒரு மன்னர் ஒரு குருவியை வேட்டையாடுகிறார். அந்த குருவி கவசக்கோட்டை ராஜாவின் எல்லை பகுதியில் விழுகிறது. இந்த குருவி யாருக்கு சொந்தம் என்ற பஞ்சாயத்தில் போர் உருவானது. போரில் வெற்றியடையும் மன்னருக்கே குருவி சொந்தம் என்று முடிவாகிறது. இந்த போரை நினைவு கூறும் வகையில் மதுரை திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி பகுதியில் உள்ள கருப்பசாமி கோவிலில் படுகள திருவிழா நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த வினோத திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மனிதனின் அகம்பாவத்தால் ஏற்படுகின்ற போரையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துக்கூறும் வகையில் இந்த திருவிழா பார்க்கப்படுகிறது. ஒரு சில காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த திருவிழாவை கிராம மக்கள் நீதிமன்றத்தை நாடி தற்பொழுது 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தியுள்ளனர். வந்தவாசியில் வந்தை முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வந்தை முன்னேற்ற சங்கத்தின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பாரம்பரிய சிலம்பாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலைகளை செய்து காட்டி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அத்துடன் பள்ளி மாணவர்கள் மகாத்மா காந்தி, பாரதியார், அம்பேத்கர், நேரு போன்ற வேடங்கள் அணிந்து கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டு மாணவ மாணவியரின் திறமைகளை கண்டு வியந்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நடைபெற்ற
படி கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடுசப்பட்டி கிராமத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னோர்கள் நட்டு வைத்த கல்லின் படி கருப்பசாமியாக கிராமத்து மக்கள் வணங்கி வருகின்றனர். இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புதுப்பிக்கப்பட்ட கோவிலில் யாக வேள்வி பூஜைகளை தொடர்ந்து படி கருப்பசாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வந்தவாசி அடுத்த சூரியதாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைத்து கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்பு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து சென்று கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் இருந்து ஆண்டுதோறும் உலக நன்மை வேண்டி முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 31ஆம் ஆண்டாக முருக பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பாத யாத்திரை புறப்பட்டனர். 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புறப்பட்ட நிலையில் அவர்களை ஆலங்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் இணைந்து முருக பக்தர்களுக்கு பாதங்களில் நீர் ஊற்றி பாத பூஜை செய்து வழி அனுப்பி வைத்தனர். மேலும் பக்தர்கள் முருகன் சிலையை கொண்ட ரதத்தில் வெள்ளி வேலையும் திருச்செந்தூர் முருகனுக்காக கொண்டு செல்கின்றனர். இந்த பக்தர்கள் 300 கிலோமீட்டர் தூரம் நடந்து 10 நாட்களுக்கு பின் திருச்செந்தூர் சென்றடைகின்றனர். வால்பாறை அருகே காட்டெருமை தாக்கி வெளிமாநில தொழிலாளி படுகாயமடைந்த சம்பவம் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மலுக்கப்பாறை எஸ்டேட் பகுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளி வரது குடும்பத்துடன் தங்கி பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடைக்கு சென்று வீடு திரும்பிய அவரை தேயிலை செடிகளுக்கு இடையில் நின்று கொண்டிருந்த காட்டெருமை ஒன்று திடீரென்று முட்டி தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த வரது மலுக்கம்பாறை எஸ்டேட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மலுக்கம்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தாராபுரத்தில் நடைபெற்ற வாலிபால் திருவிழாவில் திருப்பூர் வக்கீல் பிரதர்ஸ் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் DSF வாலிபால் கிளப் நடத்தும் 5ஆம் ஆண்டு வாலிபால் திருவிழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவில் தாராபுரம், திருப்பூர், பொள்ளாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 25 அணிகள் பங்கேற்றன. இதில் திருப்பூர் வக்கீல் பிரதர்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் கோப்பையும் வழங்கப்பட்டன. இதில் தாராபுரம் சாரா நர்சிங் கல்லூரி நிறுவனர் டாக்டர் ஜெய்லானி பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். மற்றும் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. டாக்டர் ஜெயராணி அவர்கள் வழங்குகிறார்கள். அதேபோல கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியில் இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக
6வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 4 வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர் வரை அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் குத்து வரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அத்துடன் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள இருப்பதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். 6வது நேஷனல் லெவல் மேட்ச் நடத்திட்டு இருக்கோங்க. இது ரொம்ப வெகு சிறப்பா நடக்குது. இதுல நிறைய மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க, மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடுமுறை, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு எல்லாமே பசங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் அதிக அளவுல கலந்துட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையில இருந்து வெற்றி கோப்பையை வென்றுட்டு இருக்காங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரோம். இப்ப இது 6வது வருஷமா நடத்துறோம். இப்ப இந்த போட்டி சிறப்பான முறையில நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இங்க இருக்க மாஸ்டர்ஸ் எஃபர்ட்டும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட்ல தான் நடக்குது. இது அரசு ஒரு சப்போர்ட்டா இந்த கலைக்கு இருந்து இந்த போட்டிகள்ல வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தமிழக அரசு நிச்சயமா உதவி செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்.